அதுக்கடுத்து சூரிய பகவான் இருக்கார். சூரிய பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் 11, லாபஸ்தானாதிபதி 5ஆம் பாவத்தில். அப்படின்போது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, பிள்ளைங்க மூலியமாக நான் நல்லா கற்றுக்கினையா வாழ்க்கைனா என்ன அப்படின்றத என் பிள்ளைங்களே எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி தலைமைத்தன்மை அப்படின்றது வரும். நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹையர் போஸ்ட் கிடைக்கலாம். ஸோ நம்மளுக்கு அப்படின்றது நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெசிக்னேஷன் மாறலாம், இன்க்ரிமெண்ட் வரலாம், ப்ரொமோஷன் வரலாம், ஏதோ ஒரு விதத்தில் ஹையர் போஸ்ட் அப்படின்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைனா அதிகாரம் அப்படின்றது நம்ம கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. லாபம் அப்படின்றது வரும். நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரும். இது எல்லாமே ப்ளஸ்ஸாக வரும்போது நமக்கு என்ன வரும்னா கூடவே அகங்காரம், திமிரு, ஈகோ இதெல்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைங்க ரீதியாக நம்ம குழந்தைங்களை எப்படி கையாளுறது, குழந்தைங்கள எப்படி வந்து நம்ம கரைக்கு கொண்டு வருது, அவங்களோட எஜுகேஷன் இம்பார்ட்டண்ட். அவங்களோட எஜுகேஷனுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், அவங்களோட வாழ்க்கைக்கான நம்ம என்ன செய்ய போகிறோம், அவங்கள வாழ்க்கையில் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும், இத்தனையும் நம்மளுக்கு தோணும். அதெல்லாம் ப்ளஸ் தான். ஓகேங்களா, பெரிய ப்ளஸ் அப்படின்னா